ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி முறுக்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 கிலோ பச்சரிசி வந்துட்டு ஊற போட்டுட்டு அதை ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஓரளவுக்கு நல்லா கையில் பிடிச்சா ஒட்டாத அளவுக்கு ஆற வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. மாவு மிஷினில் எப்பயும் போல் கொடுத்துட்டு அரைச்சி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை வந்துட்டு நம்ம சலிச்சுக்கணும். அப்போ தான் அந்த கட்டிலாம் எதுவும் இருக்காது. சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் வந்துட்டு ஜவ்வரிசி வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். ஜவ்வரிசி சேர்த்து தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 7 டம்ளர் மாவு வந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த 7 டம்ளர் மாவுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ முறுக்கு வத்தல் தான் வைக்க போகிறோம், கூழ் காய்ச்சி வைக்க போகிறதில்ல. அதனால் தண்ணி கம்மியாக தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ 7 டம்ளருக்கு 14 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம ஏற்கனவே அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த மாவு ஏற்கனவே நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்த மாவு வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இட்லி தோசை மாவுக்கு எப்படி கரைப்போமோ அது மாதிரி வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம ஒரு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அது கூட கல்லுப்பும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜீரகமும் எள்ளும் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்து அந்த மாவில் கலக்கிறதுக்காக. நம்ம அரைச்ச பச்சை மிளகாயும் உப்பையும் இதுலேயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்பயும் போல் நம்ம நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி கொதி வந்து ஊற்றுறக்குள்ளே இதை ஃபுல்லாக நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்துடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொதி வருதான்னு பாருங்கள். தண்ணி கொதி வந்ததும் நம்ம இப்போ இதில் வந்து ஜவ்வரிசி போட்டு ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வந்துட்டு வேக வைக்க போகிறோம். ஜவ்வரிசி போட்டுடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஜவ்வரிசி வந்துட்டு நல்லா கொதி வந்து வெந்து வர்றப்போ தான் நம்ம அந்த மாவு வந்து சேர்த்து நல்லா கெட்டியாக கிளற போகிறோம். ஜவ்வரிசி வெந்துச்சுன்னா ஜவ்வரிசி ஃபுல்லாமே வெந்து மேலே கண்ணாடி மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வெந்துடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு நல்லா மாவு கெட்டியாக கலரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த மாவு வந்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு வந்து சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கு வத்தல் செய்யறதுக்கு நல்லா கெட்டியான நல்லா அடியில் கெட்டியாக இருக்க பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இது குக்கரில் தான் செய்கிறோம். ஏன்னா குக்கர் அடியில் வந்துட்டு கெட்டியாக இருக்கும், நமக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்காதனால அதில் சேர்க்குறோம். இப்போ வந்துட்டு நம்ம மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கலரணும். நல்லா கெட்டியாகணும் மாவு. இது சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இதுக்கு 2 கையில் நல்லா சேர்ந்து நல்லா கிளறிக்கோங்க. பார்த்திங்கன்னா மாவு நல்லா கிளறியாச்சு. ஆவி வருது பாருங்கள். நல்லா வெந்துடும். இன்னொரு 4 to 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு அப்படியே லைட்டாக மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து இதில் சிம்மில் வச்சுருங்க. பார்க்குறக்கு தண்ணியில் தொட்டுட்டு வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம மாவு வெந்துருச்சான்னு தொட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை, மாவு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எப்பயும் போல் வத்தல் வர்ற மாதிரி தான் ஒரு கட்டலில் பாய் விரித்து அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஈரத்துணி நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து முறுக்கு வத்தல்ங்கிறதுனால நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் முறுக்கு வத்தல் போடுறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் காலையில் மாவு நல்லா ஆறி வத்தல் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்பயும் போல் முறுக்கு சுடுற மாதிரி நம்ம வந்துட்டு முறுக்கு வத்தல் வந்துட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு பார்க்கலாம்.
ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கனால எடுக்கும்போது ரொம்ப உடஞ்சு வராது. ஓரளவுக்கு வந்துட்டு வத்தல் வந்துட்டு உடையாமல் முழுசாக தான் வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அன்னைக்கு ஊற்றுன அன்னைக்கு மதியமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு வத்தல். இருந்தாலும் நம்ம வந்துட்டு இது துணியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு வத்தல் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா காஞ்சிருக்கும் வெயிலில். அங்கங்கே காஞ்சிருக்கு, அங்கங்கே காயில் அன்னைக்கு மதியமே. இப்போ பார்த்திங்கன்னா வத்தல் நல்லா காஞ்சி எடுத்துட்டோம். நம்ம துணியிலேருந்து அப்படியே எடுத்தால் உடஞ்சு வரும். அதனால் எப்பயும் போல் வந்து தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அந்த துணியோடு ஊற வச்சுருங்க. வத்தல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே சுருட்டி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வத்தல் உடையாமல் நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வத்தல் வந்துட்டு துணியில் ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே முறுக்கு மாதிரியே வந்துட்டு அந்த வத்தல் காஞ்சி வந்திருக்கும். இது அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக மறுபடியும் காய வைக்கணும் வெயிலில். எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கு மேலே எப்பயும் போல் வந்துட்டு அந்த வலையை வச்சிடலாம். அப்போ தான் காக்கா எடுக்காது, டஸ்ட்டெல்லாம் மேலே வந்து இருக்காது. நல்லா காஞ்சிருக்கும். இப்போ வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. அதை வறுத்து எப்படி அது வறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஜவ்வரிசி போட்டனால வத்தல் உடையாமல் அப்படியே ஃபுல்லாகவே வந்திருக்கு. நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி வந்திருக்கு. நமக்கு இப்போ சூப்பரான வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஜவ்வரிசி வத்தல் பார்க்கலாம்.